ரெஃபரன்ஸ் மெனுல இருக்க ஃபுட் நோட் அண்ட் ரிசர்ச் ஆப்ஷனை எதுக்காகலாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா நீங்க ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில டெக்ஸ்ட்டை நான் வந்து சர்ச் பண்ணும்போதோ இல்ல ஹைலைட் பண்ணும்போதோ எனக்கு வேற ஒரு நோட்ஸ் மாதிரி, இப்ப நம்ம வந்து ரிமைண்டர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்ப நம்ம போன்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்ல வந்து இந்த ஈவென்ட் இருக்கு, இல்ல இந்த பர்டிகுலர் நேம கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வெப்சைட் போகணும், இல்ல ஏதாவது ஒரு டேட் ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிற ரிமெம்பரை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த நோட்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபுட் நோட் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் நோட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னென்ன டைப் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஜோட எண்ட்ல நீங்க கிரியேட் பண்றீங்க, நோட்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபுட் நோட். ஓகேங்களா? இதே அந்த டாக்குமெண்டோட எண்ட்ல நம்ம அதை கிரியேட் பண்றது வந்து எண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, HTML னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க, இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்கு எண்ட்ல வந்து பாருங்க, என்ன கண்டென்ட் நீங்க டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி போகணும் அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? http://www.tutorjuice.in அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருக்கேன். இது எப்ப எனக்கு ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மேல நான் எடுத்துட்டு போகும்போது, நான் ஏதாவது நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஷோ பண்ணும். இப்ப இதுல வந்து பாருங்க, எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மேல நான் ஆரோ எடுத்துட்டு போன உடனே எனக்கு நான் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேனோ அது வந்து ஹோவர் ஆகி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? ஈவன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வந்து பாருங்க, நமக்கு ஒரு நம்பர் ஒன்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த நம்பர் எதை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபுட் நோட்டோ இல்ல ஹெட் நோட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஷோ பண்ணி காட்டும். டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் நோட்டுங்கிறது 1 2 3 4 5 6 நம்பர்ல ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற வேர்டை நான் செலக்ட் பண்றேன். சேம் அதே இன்சர்ட் ஃபுட் நோட் போறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க, எனக்கு டூன்னு சொல்லி ஷோ பண்ணி காமிச்சிருக்குங்களா? இப்ப இதனுடைய செட்டப் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதை ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட்டுங்கிற ஆப்ஷனுக்கு கீழே வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆரோ கொடுத்திருப்பாங்க. இப்ப இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஃபார்மேட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுட் நோட் அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்ல ஷோ பண்ணி காட்டும். இல்ல அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வேணும் அப்படின்னா நீங்க பிலோ டெக்ஸ்டா கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல அதுக்கான காலம் எப்படி ஷோ பண்ணணும், நம்பர் ஃபார்மேட் என்ன, உங்களுக்கு 1 2 3 வேண்டாம், ஏபிசிடில எனக்கு ஷோ பண்ணுங்க, இல்ல சிம்பிள்ஸ்ல ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்க இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்டட் வந்து 1 2 3ல இருந்து வேணுமா இல்ல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். அதே போல நம்பர் வந்து எனக்கு ஓவரால் என் டாக்குமெண்ட்ல நீங்க ஒரு 4-5 செக்ஷன்ஸ் மாதிரி பிரிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்ஷன் ஆப்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிரேக்ஸ் வீடியோல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, பேஜஸ்க்கு எப்படி பிரேக் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ல ஒரு 4 to 5 செக்ஷன்ஸ் இருக்கு. நான் எல்லா இடத்துலயுமே ஃபுட் நோட் கிரியேட் பண்ணுவேன். அப்ப எனக்கு நம்பர் ஆர்டர் வந்து எத்தனை செக்ஷன்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங் பேஜ்ல இருந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுச்சுன்னா அந்த கவுண்டிங் வந்து எனக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸ் கொடுத்துக்கலாம். இதே நீங்க செக்ஷன்ஸா பிரிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ல ஒரு 4 நோட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா 1 2 3 4ன்னு வரணும். அடுத்த செக்ஷன்ல ஏதாவது நோட் ஃபுட் நோட் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, திரும்ப 1 2 3ங்கிற ஆர்டர்ல வேணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒவ்வொரு பேஜ்லயுமே இப்ப பேஜ்ல நான் ஒரு 3 ஃபுட் நோட் கிரியேட் பண்ணிருக்கேன், அடுத்து செகண்ட் பேஜ் வரும்போது திரும்ப எனக்கு 1 2 3ங்கிற ஆர்டர்ல வேணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஈச் பேஜ்ங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் செக்ஷன்ஸ் பிரிக்கல, அதுக்கு பதிலா நான் பேஜஸ் வச்சிருக்கேன். சோ அதனால நான் என்ன பண்றேன், ரீஸ்டார்ட் ஈச் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். அதே போல அப்ளை பண்றது எனக்கு ஹோல் டாக்குமெண்ட்லயும் சேஞ்ச் ஆகணும். இப்போ நீங்க கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்ப இதுல வந்து பாருங்க, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜுங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பேஜ்ல 2 நோட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்ததா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் HTML அப்படிங்கிற இந்த கன்க்ளூஷனை சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபுட் நோட்னு கொடுக்குறேன்.
கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்க எனக்கு 1 வந்துரும். அதாவது 11 இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க 1 தான் நமக்கு ஷோ பண்ணி காட்டும். இப்போ இதுல வந்து பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் கொடுத்தோன்னா பாருங்க இப்ப கவுண்ட் வைஸ் பார்த்திருந்தா இது 3வது நோட். ஓகேங்களா? ஆனா எனக்கு என்ன காமிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட்ன்னு காட்டுது. ஏன்னா மேல கிரியேட் ஆயிருக்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ். அடுத்தது வர்றது நெக்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு பேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கவுண்ட் வந்து 1 2 3 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். இல்ல எனக்கு அந்த மாதிரி செட்டப் வேண்டாம். கண்டினியூஸா வேணும் அப்படின்னா சேம் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போறதுக்கு இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோ ஓபன் ஆயிடும். இதுல வந்து எனக்கு கண்டினியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ண சொல்றேன். இப்போ நார்மலா வந்து பாருங்க கவுண்ட் இங்க 3ன்னு சொல்லி மாறிடுச்சுங்களா? மேல வந்து 1 2ல இருக்கு. அடுத்தது வரும்போது எனக்கு HTMLக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 3ன்னு சொல்லி மாறிடும். சோ இந்த மாதிரி செட்டப்பை நீங்க சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்றதுனால ஒர்க் பண்ணிக்கலாம். இதே செட்டப் தான் உங்களுக்கு எண்ட்நோட்டுக்கும். எண்ட்நோட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ என் டாக்குமெண்ட்ல வந்து பாருங்க ஒரு 8 பேஜஸ் இருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா? அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த பேஜ்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பேராகிராஃப் டேகை சூஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபுட் நோட்டுக்கு பதிலா நான் எண்ட் நோட்டை கிளிக் பண்றேன். எண்ட்னோன்னா எனக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா என்னோட டாக்குமெண்டோட லாஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சுங்களா? ஆனா நான் கிரியேட் பண்ணது இந்த செகண்ட் பேஜ்ல தான். எனக்கு டிஸ்ப்ளே ஆகிறது எங்க டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஜோட எண்டுக்கு போயிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ல எண்ட்லயும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இதுல நோட்ஸ் என்னவோ அந்த நோட்ஸை கொடுத்துறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை நான் டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபுட் நோட்டா இல்ல எண்ட் நோட்டாங்கிறது கொடுத்துக்கலாம். எனக்கு எண்ட் நோட்டு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் எண்ட் நோட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம ஒண்ணு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபுட் நோட்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல எனக்கு ப்ரீவியஸ் போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபுட் நோட் கொடுத்தீங்கன்னா ஆரோ பாயிண்டர் தான் கொண்டு போகும் செகண்டுக்கு. இல்ல நான் எண்ட் நோட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் எண்ட் நோட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா எண்ட் நோட் எங்க கிரியேட் பண்றோமோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ என்னோட எண்ட் நோட் நான் எங்க கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சரிங்களா ப்ரீவியஸா இருக்கிறதுக்கு தான் போகணும். ப்ரீவியஸ்ல வந்து பாருங்க இங்க வந்து ஸ்மால் லெட்டர் ஆகி கிரியேட் ஆயிருக்குங்களா? எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் நான் சிம்பிளை மாத்திக்கிறேன் அப்படின்னா சேம் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எண்ட் நோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த செக்ஷன் எண்ட்ல வேணுமா இல்ல டாக்குமெண்ட் எண்ட்ல வேணுமான்னு சொல்லிட்டு காலம்ல நமக்கு எப்படி மேட்ச் பண்ணணும் நம்பர் ஃபார்மட் எப்படி வேணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் ஃபார்மட்ல நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க. இப்போ எனக்கு ABCD வேணும் அப்படின்னா ABCD கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு வந்து பாருங்க ABCDன்னு சொல்லி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எங்க கிரியேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏன் கிரியேட் ஆயிருக்குங்களா? ஸோ ஷோ நோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுட் நோட் ஏரியாவை பார்க்கணுமா இல்ல எண்ட் நோட் ஏரியாவை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும். இப்போ நீங்க எண்ட் நோட் ஏரியா கொடுத்து ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா எண்ட் நோட் எங்க கிரியேட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் எண்ட் நோட்டுக்கு போனோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஒண்ணு. இதுல இருந்து நீங்க எங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் நோட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட எண்ட் நோட் ஃபுட் நோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு அந்த பேஜோட எண்ட்லயும் கிரியேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஓவரால் அந்த டாக்குமெண்டோட எண்ட்லயும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்க டாக்குமெண்ட்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி எங்க கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க விக்கிபீடியா கண்டென்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா அந்த டெக்ஸ்ட்ல மேல எல்லாம் 1 2 3 அப்படிங்கிற அந்த நம்பர் இருந்துட்டே இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இருப்போம். சோ அந்த ஆப்ஷன்ல என்னன்னா அவங்க அதுக்கான ஏதாவது ஒரு நோட்ஸை அங்க ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்க டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்றதா இருந்தாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச். சோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட சர்ச்சிங்காக தான். இப்போ எனக்கு HTMLனா என்னன்னே தெரியாது. அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு இப்ப நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே HTMLக்கு ஏதாவது ஒரு ஆன்லைன் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரிசர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சர்ச்சுங்கிறத கிளிக் பண்றேன். எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் HTML அப்படிங்கிற வேர்டுக்கு ரிலேட்டடா இருக்க வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? இங்க இருந்து நீங்க எதையாவது கிளிக் பண்றீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பிக்சர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணனாலே போதும் எனக்கு அந்த பிக்சர் என் டாக்குமெண்ட்ல செட் ஆயிடும். இது HTMLன்னு கிடையாது. இப்போ இதுல வந்து ஃபில்டரும் கொடுத்திருப்பாங்க. வெப்சைட் மட்டும் வேணுமா இல்ல மீடியா வேணுமா இல்ல டேட்டா டைப்ஸ் மாதிரி என்ன ஷோ பண்ணி காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ
கொடுக்குறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வெப் மட்டும் கொடுத்தனா வெப் மட்டும் தான் வரும் பாருங்க. முன்ன பிக்சர் நமக்கு வந்துச்சு இல்லைங்களா, அது நமக்கு வராது. ஸோ இந்த சர்ச் எல்லாமே ஆன்லைன் கனெக்டிவிட்டியில தான் ஒர்க் ஆகும். நீங்க ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டாது. ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு காட்டும். வெப்சைட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டும். இப்போ இதுலயே வந்து பாருங்க, நான் ரிசர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். உங்க டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா இருக்க ஜர்னல் பேப்பர் அண்ட் வெப்சைட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துட்டு வந்து காமிச்சிரும். ஸோ அது வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். பிளஸ் வந்து அதுக்கான அஃபிஷியல் சைட்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது ஜர்னல் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜர்னல் பேப்பர்ஸ், இது ஏதாவது உங்க டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பரை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அது வந்து கம்பல்சரி ப்ரௌசர்ல தான் ஓபன் ஆகும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்ல ஆட் ஆயிடும். சரிங்களா? இல்ல எனக்கு இத வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா add this source as a citation இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்றதுக்காக கேட்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் கொடுத்துறேன். ஸோ கிரியேட் கொடுத்த உடனே பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்டுக்கு எண்டில் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஆத்தர் யாரு, என்ன பப்ளிஷ் பண்ணாங்க, டைட்டில் என்ன வெப்சைட் அட்ரஸ் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ், சிட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி அப்படிங்கறது நம்ம தனி வீடியோ செக்ஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என் டாக்குமெண்ட்ல மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு HTML கண்டென்ட், அதனால எனக்கு இந்த ஜிஎஸ்டி பத்தினது வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா Ctrl+Z கொடுத்துட்றேன். எனக்கு இதுக்கு பதிலா HTML பத்தி நான் ரிசர்ச் பண்ணி ஷோ பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ரிசர்ச்சர் ஆப்ஷன்ல போறேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா HTML அப்படிங்கறத கொடுத்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணோன்னா HTML ரிலேட்டடா இருக்க என்னோட சைட்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடும், புக்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த புக்ஸ்ல வந்து பர்டிகுலரா நான் இந்த புக்கை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த புக்கை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ ஓப்பன் இன் ரீடிங் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா புக்ஸா இருந்துச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு ரீட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிடும். பிளஸ் இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுக்கு பதிலா நான் ஏதாவது வெப்சைட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெப்சைட் போயிடுங்க. ஜர்னல் பேப்பர்ஸை மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சிட்டேஷனா கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதுல இருந்து இந்த html5test.comனு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த சைட் எனக்கு வேணும். இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து ப்ரௌசர்ல ஓபன் பண்ண சொல்லி காட்டுது. ஸோ ஒரு சில ஜர்னல் பேப்பரா காட்டுது அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிட்டேஷனா கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம தனியா வந்து டீடைல்டா பார்க்கலாம். இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் எனக்கு இருக்கு, அந்த கண்டென்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இல்ல அதுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபுட்நோட் ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். சர்ச் பண்றதுக்கு நீங்க ரிசர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மெனுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம கண்டென்ட்ல மோர் டீடைல்ஸ் ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். ப்ரீவியஸா பார்த்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்க டாக்குமெண்டோட ரூட் மேப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபுட்நோட் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ல ஏதாவது புரியாத வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கான மீனிங்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இல்ல ஆன்லைன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ரிசர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்க டாக்குமெண்ட்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.